வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான வானிலை அறிக்கை வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள். தமிழகம் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக குளிர்ந்திருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பரவலான மழை பொழிவே நேற்று ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பெய்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கலை. பட் சென்னை திருவள்ளூரை ஓரளவு நல்லா பரவலாகவே ஒதுக்கி இருக்கு. பட் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இன்று காத்திருக்கிறது சம்பவம். ஓகேங்களா. டாப் ரெயின்ஃபால் அடுத்த 1 வீக்குக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான சாதகத்தன்மைகளும் பார்த்திங்கன்னா இருக்குது. 28 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நல்ல ஒரு மழை பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 28 மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் 2-3 தாலுக்காக்களுக்கு கனமழையின் காரணமாக விடுமுறையே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்துக்கோங்க. ரெயின்ஃபால் அப்படின்றது ரெயினுடைய அந்த இன்டென்சிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறத யாராலையுமே மாற்ற முடியல. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைய சூழ்நிலையில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றை போல அதே இடத்திலேயே இன்னைக்கு நல்ல மழை பொழிவுகள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வட மாவட்டங்கள் இன்று நல்ல ஒரு மழை பொழிவை பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இன்றும் வட மாவட்டங்கள் மாலை இரவில் நல்ல ஒரு மழை பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நேற்றை போல பரவலாக இருக்குமா அப்படின்றது தான் இங்கு சந்தேகமாக பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா நேற்று பரவலாக மழை ஓரளவு பதிவாயிருச்சு. நம்ம நினச்சதை விடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மழை பொழிவுடைய அந்த தாக்கம் என்பது இருந்து விட்டது. டெல்டா மாவட்டங்களிலெல்லாம் நேற்று பெரிய அளவிற்கு மழை என்பது எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் டெல்டா மாவட்டங்களிலேயே தூறல் சாரல் அப்படின்னு சொல்லிட்டு மழை பொழிவு இருந்ததாக அங்கிருந்து வரக்கூடிய வட்டார தகவல்கள் நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான். ஸோ டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ரெட் அலர்ட்டே கொடுக்கப்படலாம். அந்த அளவிற்கு மழை பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கு. இதில் சில டேஸ் சம் டேஸ் ரொம்ப டாப் ரெயின்ஃபால் ஒரு பீக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் அமைகின்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்த 3 நாட்களை பொறுத்த வரைக்கும் வானிலை எப்படி இருக்க போதுன்னா வடக்கு உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் பல இடங்கள் ஓரிரு இடங்கள் வடகோடி மாவட்டங்கள் பரவலான மழைப்பொழிவும் அடுத்த 5 நாட்களில் காற்று பகுதியை தவிர்த்து வட உள் ஆந்திர எல்லையோர கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு சிறப்பான தரமான மழையும் அடுத்த 10 நாட்களுக்கான வானிலை எடுத்துக்கும் வட மாவட்டங்கள் தான் திரும்ப ஒரு ரெயின்ஃபாலை பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையுமே கூட மழைப்பொழிவின் வீரியம் அப்படின்றது தொடர்ந்து அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி எல்லாத்தையுமே நான் ஒன்று அப்புறமா சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தற்போது எதிர்பாராத அளவிற்கு ஓரளவு மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மழை பொழிவை எல்லாமே நீங்கள் ஒரு எக்ஸஸ் ரெயின்ஃபாலாக எடுத்துக்கோங்க. வாட் இஸ் எக்ஸஸ்னா கூடுதல் மழை பொழிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜூலையே முடிஞ்சிருச்சு. ஜூனே முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் வந்துருச்சு. இன்னும் நமக்கு மான்சூன் பீரியடிக்கு இருக்க பொறுத்து 3 மந்த் தான். பட் இந்த 3 மந்த் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கடந்த மாதம் இதே ஜூலை 1னா ஜூன் 1ஆம் தேதிக்கு வறண்ட வானிலையில் இருந்தோம் நம்முடைய தமிழகம். ஸோ இப்போ பரவாயில்ல. ஸோ இது போல் அடுத்தடுத்த அறிக்கைகளில் பார்க்கலாம். நன்றி.